கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிப்போமா என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு காரியங்களை அறிந்து அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். அதேபோல இந்த நாளிலும் விசேஷமாக நம் வாலிபர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் வாலிபர்களை குறித்து பெரிதான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறாங்க. அந்த எழுப்புதல்ல அவங்களுடைய பங்கு என்பது மிகவும் பெரிதாக இருக்கிறது. அப்போ கடைசி காலத்துல பலமான காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்ட வாலிபர்களை பலவீனப்படுத்தும்படிக்கு சாத்தான் பல்வேறு விதமான தீமைகளை இந்த நாட்கள்ல கொண்டு வருகிறான். இதை குறித்து மேலதிகமான காரியங்களை அறிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜேம்ஸ் வர்ணராஜ் அவர்கள் இதை குறித்து மேலதிகமான காரியங்களை விளக்கி சொல்வாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சி மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய மனதில் இருக்க ஒரு பெரிய திட்டம், பெரிய எண்ணம், எழுப்புதல். அது ஒரு மனுஷனால் உண்டானதல்ல, ஒரு சபையினால் உண்டானதல்ல. தேவன் மனதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாரம். இந்த கடைசி காலத்தில் இந்த எழுப்புலானது தேசத்தின் கடையாந்திரம் வரைக்கும் அது கடந்து சென்று கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த எழுப்பலை கர்த்தர் ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த எழுப்பல விசேஷமாக தேவன் வாலிபர்களை தெரிந்து கொண்டு வாலிபர் மூலியமா அநேக ஜனங்களை எழுப்பும்படியாய் கர்த்தர் தன் மனதிலே திட்டம் வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை, இந்த காரியத்தை முடக்கும்படி சாத்தான் பல வழிகளிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். சாத்தானுடைய முதல் குறிக்கோளே வாலிபர்கள், சிறு பிள்ளைகள். வாலிபர்களை குறிவைத்து அவன் தன் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். வாலிபர்களுடைய ரத்தம், வாலிபருடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வை அருமையாக இருக்கிறது. அவைகளை வேட்டையாடும்படி, அவைகளை குலைத்து போடும்படி, கர்த்தருடைய மனதில் இருக்கிற காரியத்தை ஒன்றுமுனால் போக பண்ணும்படி சத்துரு பல திட்டங்களை எடுத்து கொண்டிருக்கிறான். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் வைத்த திட்டம் என்பது கடைசி கால ஊழியத்திலே வாலிபரை இணைத்து அவர் மூலமாக பெரிய ஒரு ரட்சிப்பை தேசத்தில் கட்டளையிடும்படியாய் கர்த்தர் காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறார். கடைசி காலத்தில் வாலிபுடைய பங்கு என்ன, வாலிபர்களை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் என்னென்று பார்ப்போமானால், கடைசி காலத்தில் வேதம் சொல்கிறது வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள பராக்கிரம் உள்ள அம்புகளைப் போல வல்லமையான காரியங்கள் நடத்த அல்லது செய்ய அழைக்கப்பட்டலாம் இருக்கான்னு வேதம் சொல்கிறது. இந்த கடைசி காலத்தில் வாலிபர்கள் பலமும் தைரியம் நிறைந்த ஒரு வாலிப சேனை. அவர்கள் எழுப்பப்பட கர்த்தருடைய மனதில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆனால் திரைமறையில் சாத்தானானவன் சகலவிதமான தந்திரங்களாலும் எழுப்பு உரமாய் தடைகளை கொண்டு வந்து அந்த எழுப்பலை குலைத்து போட, அந்த எழுப்பலை தகர்த்து போட, அதை நீர்த்து போட வாலிபர்களை ஒரு கருவியாய் பயன்படுத்த அவன் துடித்து கொண்டிருக்கிறான். சாத்தானுக்கு தெரியும், வாலிபர் எழும்பிவிட்டால் தேச பெரிய ரட்சிப்பு கடந்து வரும். ஒரு எழுப்பல், கடைசி கால எழுப்பல் பலமாய் பற்றி தெரிந்தபடினாலே அதில் வாலிபர் பங்கு கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் பலவிதமான உலக காரியத்தினால, உலக இச்சையினால, உலகத்தில் நடக்கிற பலவிதமான பொல்லாத காரியத்தில் சிக்க வைத்து வாலிபர்களை கர்த்தர் விரோதமாய் திருப்புற காரியங்களை சத்துரு செய்து கொண்டு வந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்தைகள் தீர்க்கதரிசனம் முறைப்பார்கள் என்று அந்த காரியத்தை கர்த்தர் வாலிபை கொண்டு செய்து விடாதபடிக்கு பலவிதமான தடைகளை கொண்டு வந்து சாத்தான் கிரியை செய்கிறான். ஆண்டவர் வாலிபர்களை கொண்டு இந்த எடுப்புகளுக்கு அஸ்திபாரம் போடவும், வாலிபர்களை கொண்டு எடுப்புகளுக்கு பாதையை செவைப்படுத்தவும், கர்த்தராகிய தேவன் எடுப்புகளுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்களை வாலிபு மூலியமாக நிறைவேற்றுவோம், அதை பல தேசங்கள் பரவ செய்து அவர் மூலியமாய் ஒரு ரட்சிக்கப்பட்ட பலமான பலத்த எழுப்புதல் சேனையை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஆயத்தமாய் கொண்டிருக்க இந்த வேளையில சாத்தான் அவன் அநேக வாலிபர்களை கண் சொருகி போன ஒரு மந்தமான நிலையில் கர்த்தர் கண்டு வைராக்கியமாய் கிரியை செய்ய முடியாதபடிக்கு உலக ஆசையிலும் உலக இச்சையிலும் சிக்கும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். வாலிபர்களை ஒரு பக்கத்தில் அசுத்தத்திலும் உலகத்தில் அடிமைத்தனத்திலும் அவர்கள் தேவனிடத்தை பயன்படுத்த முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவருடைய மனங்களை, எண்ணங்களை, சிந்தைகளை கெடுத்து விட்டால் அதுக்கப்புறம் அவர்கள் கர்த்தர் பயன்படுத்த முடியாது என்ற ஒரு தந்திரமான எண்ணத்தை சாத்தான் அறிந்து அதை வாலிப மூலியமாக செய்ய துடித்து கொண்டிருக்கிறான். சாத்தான் பலமான காரியங்களை செய்து இன்றைக்கு தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் எந்த ஒரு நன்மையான காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு அவர்களை பலனற்று போக முடியாத கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறான். அவருடைய இருதயத்தை குறிவைக்கிறான், அவருடைய சரீரத்தை குறிவைக்கிறான், அது எல்லாவற்றையும் கரைப்படுத்தும்படிக்கு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பல தேசங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். வாலிபர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் ஒரு போதைக்கு அடிமையானவர்களாய்
அவர்கள் கர்த்தருக்கு பயன்படுத்த முடியாதபடிக்கு உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தின் பின்பாக ஓடுவதும், உலகத்தில் இருக்கிற மேன்மைக்கு பின்பாக ஓடுவதும், உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தெய்வமாக நினைத்து கொண்டு செய்கிற காரியங்களை இன்றைக்கு வாலிமத்திலே செய்து அவர்களுடைய தரிசன திசை திருப்பி அவருடைய திட்டங்களை அவமாக்கி போடுற காரியங்களை சாத்தான் செய்து வருகிறான். இன்றைக்கு சாத்தான் ஒரு பக்கம் அப்படி செய்தாலும் கர்த்தர் தன்னுடைய பலத்த அபிஷேகத்தை, இந்த கடைசி கால அபிஷேகத்தை ஜனங்கள் ஊற்றுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தான் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு இடையூறாக இருக்கிற காரியங்களை அகற்றி போட நாம் ஜெபிக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், சமீபமாக நம்ம பார்க்குற காரியம் கடந்த ஒரு சில வாரம் முன்பாக நாம் பார்ப்போமானால் நம்ம அண்டை மாநிலத்தில் இருக்கிற கர்நாடகாவில் 18 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்ட கல்லூரி மாணவர்கள் 7000க்கும் அதிகமான பேர் HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களுடைய செய்தியை நாம் செய்தித்தாள்களிலும் அநேக நியூஸ் சேனலிலும் பார்க்க நேரிட்டது. இந்த HIV என்பது ஹியூமன் இம்யூன் டெஃபிஷியன்சி வைரஸ் என்று சொல்லப்படுகிறது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கி அழிக்கிற ஒரு வைரஸ். HIV மிகவும் தீவிரமான இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த வைரஸ் தொற்று நோய்களே ஒன்று என்று சொல்லப்படுகிறது. தற்போது நவீனமான மருத்துவ வசதி மூலமாய் HIV தொற்றை குணப்படுத்த முடியாவிட்டாலும் கட்டுப்படுத்தக்கூடிய சாதனங்கள் இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவில் மாத்திரம் சுமார் 25.61 லட்சம் மக்கள் HIV தொற்றோடு பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் மாத்திரம் 1.69 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க HIV மூலியமாக. இது மொத்த நாட்டில் பாதிப்பில் 6.6% ஆகும். இதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரி, HIV போன்ற பரிசோதனை மையம், ஆலோசனை முகாம்களை கர்நாடக அரசு நியமித்து வாலிபலை பாதுகாக்க ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். நாம் இதற்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த HIV இளைஞர் மத்தியிலே பரவுவதற்கு காரணமாக இருப்பது சொல்லப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் பயன்பாடு என்று சொல்லப்படுகிறது. இந்த இன்டர்நெட் இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு, இந்த ஃபெசிலிட்டிஸ் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பாலியல் தொடர்புகள், மல்டி பார்ட்னர் செக்ஸ் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த HIV எப்படி பரவுது என்றால், நரம்பு வழியாக போதைப் பொருளை செலுத்தி இளைஞர்கள் ஒரு ஊசியை போட்டு பலருடன் பகிர்ந்து கொள்ளும்போது ஷேரிங் நீடல்னு சொல்லுவாங்க. இரத்தம் வழியாக HIV மிகவும் பரவுகிறது. வீட்டை விட்டு வெளியே படிக்கிற கல்லூரியில் இருக்கிற ஒரு சில மாணவர்கள், யங்ஸ்டர்ஸ், தோஸ் ஆர் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல்ஸ், அவங்க PG படிக்கிறவர்கள், ரெண்டட் ஹவுஸில் தங்கி படிக்கிற சில வாலிபர்கள் அதிக அளவிலே இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டபடினாலே அநேக வாலிபர்கள் இந்த HIV தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்காள் என்று ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது. இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி, வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக சின்ன வயசு பிள்ளைகள் மத்தியிலே இந்த HIV பரவலானது அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது மக்கள் மத்தியிலே பெரிய அதிர்ச்சியும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நோய் தொற்றை தடுக்க கல்லூரிகளே சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டாலும் இதை தடை செய்ய ஒரே வழி, ஜெபிக்கிற ஜனங்கள் எழும்பி கர்த்தர் நோக்கி முறையிடும் போது கர்த்தராகிய தேவன் இந்த தீமையை அகற்றி போடுவார். இந்த HIV பரவலுக்கு சமூக வலைத்தளங்கள் மற்றும் டேட்டிங் செயல்கள் முக்கிய காரணமாய் இருக்கிறது. ஆன்லைன் டேட்டிங் ஆப்ஸ் என்று சொல்லப்படுது. ஆன்லைன் டேட்டிங் ஆப்ஸ் என்பது பொல்லாத இச்சைகளை தூண்டக்கூடிய ஒரு ஆப். டிண்டர், பம்பர், ஹிங்கிள் போன்ற தகாத உறவுகளை ஏற்படுத்துகிற சமூக வலைத்தளங்கள். அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தால், தற்காலிக சந்திப்புகள் மற்றும் சாதாரண உறவுகள், கேஷுவல் டேட்டிங் சொல்லப்படுறதை மையமாக கொண்டு அது ஆரம்பிக்கப்பட்டாலும் தகாத உறவுகளை அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுவதாய் செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த ஆன்லைன் டேட்டிங் ஆப்புகள் நிறையா இருக்கிறது. இவற்றின் வழியாக ஊர் பேர் தெரியாத ஆட்களுடன் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு இந்த இணைப்பு ஹூக்கப் என்று சொல்லப்படுகிறது. இது பிரச்சனைக்குரிய கலாச்சார சீர்கேடுகளை கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுது. ஹூக்கப் என்றால் என்னன்னு பார்த்தோம்னால், கொஞ்ச நாள் டேட்டிங் ஆப்பில் பழகுறவங்க நண்பர்களாக பழகுவாங்க. அதன் பின்பு அந்த பழக்கம் என்பது நாளடைவில் பழகிகளுடன் தகாத பாலியல் முறைகேடுகளோடு அவங்க இணைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தர்றது தான் இந்த ஆப்பு. இந்த ஆப்புக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரெண்டாவது, இந்தியாவில் உள்ள டேட்டிங் ஆப்பை குறித்து பார்ப்போமானால், இந்தியாவில் மாத்திரமல்ல, இந்தியாவில் பெருநகர மையங்கள், தொழில்நுட்ப மையங்கள், டிண்டர், பம்பிள், ஓகியோ பிட், இந்த 3 பிரதான டேட்டிங் செயல்கள் அதிகபட்ச பயன்பாட்டையும் செயல்பாடுகளையும் கொண்டுள்ள ஆப்புகளாக இருக்கிறது. இந்த ஆப்புகள் என்ன செய்யுது பார்ப்போமானால்,
திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை ஊக்கப்படுத்துகிற ஒரு காரியம். சாத்தானுடைய திட்டமே அதானே. கர்த்தர் ஏற்படுத்த உறவுகள் விரோதமாய், தேவன் வைத்திருக்க அந்த திட்டத்துக்கு விரோதமாய் தவறான வழிகளில் காரியங்களை செய்து கர்த்தரை விட்டு மனிதனை பிரிக்கணும். அதான் சாத்தான். அதுக்காக தான் பல காரியங்களை செய்கிறான். திருமணத்துக்கு புறம்பான உறவுகள் இந்த தளம் 4 மில்லியன் பயன்பாடுகளை இது இப்போது கடந்துள்ளதான். 4 மில்லியன்ஸு கடந்திருக்கான். 65% பயனாளர்கள் தொடர்ந்து முன்னில் இருந்தாலும் கடந்த 2 ஆண்டுகளில் பெண்கள் பயன்பாட்டுகிற காரியம் அந்த எண்ணிக்கை என்பது 14% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இந்தியாவில் திருமணபூர்வமான உறவு குற்ற செயல் அல்ல என்று சொல்லப்படுவதனால இந்த மாறி வருகிற இந்த வாழ்க்கை முறைகள் மற்றும் டிஜிட்டல் டேட்டிங் தளங்கள் மூலமாக இந்திய சமூகத்தில் ஒரு பெரிய தொற்று நோய் அறுவருக்கு காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட டேட்டிங்ஸ் எல்லாம் தடை செய்யப்பட கர்த்தர் நோக்கி மன்றாட கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த HIV வருவதற்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னு பார்ப்போமானால், ஒன்று ஆன்லைன் டேட்டிங் ஆப்புகள், இன்னொன்று என்னென்னு பார்ப்போமானால் இந்த நீடில்ஸ் டாட்டு குத்துறாங்களே. உங்களுக்கு தெரியும், நிறைய உடம்புல நிறைய பேர் டாட்டு குத்திருப்பாங்க. இந்த டாட்டு குத்துறதுனால உண்டாகிற அந்த டைஸ் மூலியமாக உண்டாகிற தீமைகள். டாட்டு போடுற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஊசி அனைவருக்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாலும் இந்த டாட்டு போடும்போது அந்த இங்க் இருக்குல்ல, அதை எடுத்து ஒருத்தருக்கு போட்டுட்டு திருப்பி அதே நீரில் இன்னொன்று யூஸ் பண்ணுறதுனால HIV ஆனது தொற்று வந்து அது பரவுவதாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். கடந்த ஜூலை 19 டெல்லியில் உள்ள ஒரு பார்லரில் டாட்டு குத்திய சில நாட்களில் பெண்ணொருக்கு HIV உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு டாட்டு குத்துட்டு தான் போயிருந்தாங்க. ஒரு படம் வரைகிறது, தன் உடம்புல ஒரு இடத்துல படம் வரைவது தான் கடந்து போனாங்க. போயிட்டு அது அவள் குற்றி விட்டு வந்து வாங்கினே அந்த HIV தொற்றானது அவளை பற்றி கொண்டது. அங்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னா, முறைப்படுத்தப்படாத ஸ்டெரிலைஸ் செய்யப்படாத ஊசிகள் அல்லது மற்றொரு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஊசி நிமித்தமாய் இந்த தீமையானது கடந்து வருகிறது. உலகத்தில் இன்றைக்கி டேட்டு குட்டுவது ஃபேஷன். எல்லாம் உலகத்தில் பண்ணிக்கலாங்க, எல்லாம் எல்லாரும் போடுறாங்க, செலிபிரிட்டிஸ் போடுறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் போடுறாங்க, நல்லா இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குது. ஆனால் அது குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போமானால், உலகத்து ஆண்டு சிலர் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பகை என்பதாய் சொல்லப்படுகிறது. அப்படியானால் வேதம் லேவியராகும் 19:28 சொல்கிறது, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமாக எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் தான் கர்த்தர். செத்தவனுக்கு அவங்க சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களுக்கு மேல் குத்தி கொள்ளாமல் இருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுறது. அப்போ இது வேதத்துக்கு புறமான காரியம், வேதத்துக்கு எதிரான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை முன்வைத்தான் நம்ம கடந்து போகணும். இன்றைக்கி பல பேர் அதை முன்னுதாரணமாய் செய்து கொண்டிருந்தாலும் பெரிய பெரிய ஆட்கள் செய்வாங்க. அவர் உலகத்தோடு இருக்கலாம், அவருக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது இருந்தால் தான் அவங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அது இருந்தால் தான் இவர் இன்னார் என்று சொல்வார்கள். அது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட வைத்திருப்பாங்க. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு வேதம் சொல்ல அது புறமான காரியம், அது தீமையான காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியம் தான் வேதம் சொல்கிறது. அப்போ இந்த நாட்களில் வாலிபல் போன்ற டாட்டோ கலாச்சாரம் அதிகரித்து வர்றபடினால இது பின்னால் நமக்கு தெரியாமல் ஜீவனை பறிக்கிற தீமையான காரியங்களை செய்ய சத்துரு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். இதை உணராதபடிக்கு வாலிபர்கள் தங்கள் ஜீவனை இழந்து கொண்டிருக்கிற காரியத்தை இந்த நாட்டில் நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம அதுக்கு அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த எச்சை உண்டாகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் செய்கிற காரியம் ஒன்றுமே தெரியாமல் ஒரு பார்லருக்கு போகிறாங்க, அங்கே போய் ஒரு இடத்துல ஒரு டாட்டு குத்திக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, அங்கே போய் குத்தி கொள்ளணும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த நீடில் ஏற்கனவே வேறு யாருக்கும் ஒரு பயன்படுத்தப்பட்டதாக இருக்கணும். இதற்கு அரசாங்கம் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்த, அரசாங்கம் நல்ல சட்டங்களை கொண்டு வந்து இந்த காரியத்தை எல்லாத்தையும் முடக்க முடியாது நம்ம ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், நிறையா ட்ரக்ஸ் மெயின் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பார்ப்பீங்கன்னால் பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் போதை கலாச்சாரம் பெருகி வருகிறது. சென்னையில் நிறைய பரவி வருகிறது. பாலூரிலே புதுமை என்ற பெயரில் நிர்வாண பார்ட்டிகள் நடக்கிறது. மனைவிகளை பரிமாறிக்கொள்வது போன்ற சமுதாய சீர்கேடுகள் கடந்து வருவதாய் ஒரு புள்ளி உரம் சொல்கிறது. நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட தீமைகள், இப்படிப்பட்ட கலாச்சாரம் தேசத்தில் பெருகுமானால் வாலிபர்கள் சீரழிக்கப்படுவாங்க. வரப்புற பெரிய வாலிபர் சமுதாயம் கர்த்தருக்காக எழும்பி கர்த்தருக்காக எழும்பி பெரிய கிரியை செய்கிற ஒரு யவன சந்ததி நான் எழுப்பேன் கர்த்தர் எழுப்புக்காக வாக்கு பண்ணியிருக்கார். அந்த வாக்குத்தத்தை குலைக்க முடியாத காரியங்கள் ஏற்கனவே பாவமான தேசத்தில் பலமாக இருக்கிற உங்களுக்கு தெரியும். LGBTQ ஏற்கனவே இது உலகத்தில் இருக்கிறது. ஓரின சேர்க்கையாளர்கள், இரு பாலின சேர்க்கையாளர்கள், இவர்கள் மூலம் அதிக விதமாய் அந்த HIV பரவுவதாக ஒரு புள்ளி உரம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த எய்ட்ஸை தமிழகத்தில் வேகமாய் பரவுவதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு LGBTQ கே இந்த மாதிரி இரு பாலின சேர்க்கையாளர் இவர்கள் மூலியமாக இந்த தீமை வருவதாக ஒரு புள்ளி உரம் சொல்லுகிறது. அப்போ போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பலர் சக ஆணோடோ
சக பெண்ணோடு உறவு கொள்கிற காரியங்கள், ஒரு சோதோ குமோரோ பட்டத்தின் பாவம் தேசத்தில் பெரும் நகரங்களே பரவி வருவதை நம்மால் உணர முடிகிறது. இது கர்த்தர் அருவருக்கிற காரியம். கர்த்தர் சோதோ குமாரை கவிழ்த்து போட்ட காரணம் என்ன? ரோமர் 1 பார்க்குறோம். அவலட்சணமாய் அவள் செய்யும்படி தங்களை விட்டு போட்டபடினாலே தேவன் அவளை அசுத்த ரோகங்கள் இச்சைகளுக்கு கர்த்தரே ஒப்பு கொடுத்தாராம். அப்போ கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உலகத்துக்கான காரியத்தை பார்த்து அது ஒரு ஃபேஷன் என்றும் அது உலகத்தில் இப்படி தான் இருக்கணும் மற்றவங்க சொல்வதை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபர்கள் அல்லது விடுவிக்கப்படும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தரை குறித்து பொல்லாத ஆவிப்பினால் கிரியேஸ் என்று சொல்லி கர்த்தர் மதிப்புடைய தேவன் தீர்க்கஸ் வின்சென்ட் மூலியமாய் கர்த்தர் தீர்க்கஸ்வாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். கானானின் நடுவிலே ஆன்டினியோஸ் என்றும் பிற்காலத்தில் எகிப்தினால் வணங்கப்பட்ட ஓஸ்ரிஸ் என்ற ஒரு பொல்லாத ஆவினாலும் வணங்கப்பட்ட இந்த பொல்லாத ஆவி இந்த கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்த ஆவி பூமியிலிருந்து எழும்பி வந்து பலம் கொள்ளத்தக்கதாக மனிதர்களை ஓரினை சேர்க்கை பாவத்தில் தள்ளில் முக்கியமான ஒரு ஆவி. இது கானான் காலத்தில் செய்யப்பட்ட இந்த ஆவி அது இப்போது பலமாய் நடப்பிக்கப்பட்டு டைரஸ் என்ற இந்த பொல்லாத ஆவி இந்த தீமையை பின்பாக கிரியை செய்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தேசத்தில் எழுப்புற விரோதமாய் கிரியை செய்யும்படி ஜனங்களை திசை திருப்பவும் தன்னை பலப்படுத்தவும் இந்த ஓரினை சேர்க்கையை ஊக்கப்படுத்த இந்த பொல்லாத ஆவியின் வல்லமையில் கட்டப்படும். வினோதமான பாலி பழக்கங்களை ஜனங்களுக்கு தீர்மாய் கொண்டு வரப்பட்டு அது நிமித்தமாக கர்த்தர் அறியாதபடிக்கு கண்சொறி பொருளாய் மாற்றி இந்த பொல்லாத ஆவியின் வல்லமையில் கட்டப்படும். ஏற்கனவே போதை கலாச்சாரத்தில் வாலிபர்கள் சிக்கியிருக்க நாம் பார்த்துருக்கிறோம். பல இடங்களில் கொள்ளைகள் ஸ்கூலில் போகிறவங்க திடீர்னு ஒரு ஸ்கூலில் இன்னும் படிக்கிறப்ப 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் ஒரு கத்தி எடுத்து குத்துறதுனால நம்ம செய்தித்தாளில் தினமும் பார்க்குறோம். அன்னைக்கு தினமும் அதே செய்தியை பார்க்க ஜன மனசில் அதை பொறுத்து ஒரு கவலையில்லாத போய்விட்டது. அப்போ கர்த்தரை ஜனம் நாம இதற்காக ஜெபிக்க கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். போதை கலாச்சாரம் தேசத்தில் ஒளிய கர்த்தர் நாம் அன்றாட போகிறோம். போதை மருந்துகள் பயன்படுத்துகிற காரியங்கள் டாட்டு போன்ற காரியம் மூலியமாக வருகிற அந்த பழக்க வழக்கங்கள் அதனால் உண்டாகிற இந்த ஆபத்துகள் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இது தடுக்கும் கடுமையான சட்டங்கள் அரசாங்கத்தில் கொண்டு வரும். பள்ளிகள் கல்லூரிகளில் மாணவர்கள் நலன் கருதி இந்த பழக்க வழக்க விரோதமாய் தங்கள் கண்காணிப்பை கல்லூரிகளும் பள்ளிகளும் தீர்ப்படுத்த முடியாது. அங்கே இருக்கிற நிறைய பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் இருப்பீங்க, காலேஜில் நிறைய நீங்கள் பிரின்சிபல்ஸ் இருப்பாங்க, நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை ஒப்புக்கொள்ளுக கர்த்தர் அழைத்து இருக்கிறார். 2வது காரியம், சிறு வயதில் போதை பழக்கத்தை அடிமையான விளைவாக வாலிபர்கள் உடல் உறுப்புகள் அநேகத்தில் பக்க விளைவு ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்நாட்டில் குறைத்துப்படவும் அவளுடைய ஜீவனை குறிவைத்து செயல்படுற பொல்லாத சத்துருடைய தந்திரங்கள் முழுவதுமாய் மடங்கடிக்கப்பட கர்த்தர் ஒப்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த போதை லாகிரி வஸ்துகள் மாணவர்கள் அடிமையாக்கி விடாதபடிக்கு தவறான பால் இச்சையில் வாலிபு நம்ம பிள்ளைகள் சிக்கலாதபடிக்கு தேவனை உறுதுணையாக இருக்கு கர்த்தருடைய தூதல் போக்கை பாதுகாத்துக்கொள்ள நாம் ஜெபிக்க போகிறோம். 3வதாக விடுதலை தங்கி படிக்கிற நிறைய பேர் ஹாஸ்டல்ஸில் படிப்பாங்க, சில வேலை செய்ய கூட கடந்து போயிருப்பாங்க. அப்படியோட வாலிபர்கள் விடுதலை தங்கி படிக்கும்போது பிள்ளைகள் கர்த்தர் விசேஷ ஒரு பாதுகாப்பு கடந்து வரும்படியாக இந்த கடைசி நாட்டில் வாலிபர்களை குறித்து தேவனுடைய பெரிய திட்டம் அது நிறைவேறும்படியாக ஒவ்வொரு ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் தேவன் அறிவிருக்கிற எந்த பாவத்தை அடிமை விடாதபடிக்கு கர்த்தரை அழைத்து கர்த்தரால் உருவாக்கி பலத்த ஒரு சேனையை உருவாக்கி கர்த்தர் காத்திருக்கும் போது அது விரோதமாய் போராடுற இந்த இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் தேசத்தை தடை செய்யப்பட இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் தேசத்தில் பலன் கொள்ளாதபடிக்கு கர்த்தரே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கர்த்தரை ஜெபிக்க போகிறோம். நாம் கர்த்தரை ஜெபித்தால் கர்த்தர் காலையில் மாற்றப்படுவார். அரசாங்கம் பெரிய இதற்கான சட்டங்களை கொண்டு வந்து அது கல்லூரிகளில் பள்ளிகளில் சீக்கிரமாக தீவிரமாய் கடந்து வந்து இப்படிப்பட்ட காரியம் செய்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட போதை கலாச்சாரங்களை கொண்டு வந்து போதை நிமித்தம் அநேக வாலிபர்களை சீரழிக்கிற பொல்லாத மனிதர்கள் இயேசுவின் நாமலே கட்டப்படும். அது பின்னால் கிரியை செய்கிற டைரஸ் என்ற பொல்லாத ஆவிகளில் இயேசுவினால் சபிக்கப்பட்டு துரத்தப்படும். ஒப்பு ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நல்லா வாயில தெரியுது. உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும். உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது வாலிப பிள்ளைகள் நானும் பிள்ளைகள் என்றால் கர்த்தருக்கு சாட்சியாய் இஸ்ரவேலை அடையாளங்கள் அற்புதமாக இருக்கணும் வேதம் சொல்லுது. அதே போல் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் எந்த பாவத்தில் சிக்கலாதபடிக்கு எங்கள் வாலிபர்கள் கடைசி காலத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறாவோ இல்லை சாத்தானுடைய அரசாங்க ஊழியம் செய்யாதபடிக்கு தேவர் ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை எங்கள் பிள்ளைகளை மாற்றுக்கான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நோக்கி ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? நல்லா வாயில திறந்து சத்தமிட்டு ஆண்டவரே இப்போ ரத்தத்தினால பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பாதுகாப்பு பிள்ளைகள் இருக்கணும். என்னோட போக்கில் வருத்தம் தேவனையே நடத்த முடியாது. நான் ஒப்புடி ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். வாங்க நாம் ஜெபிப்போம். அநேக காரியங்களை குறித்து அண்ணன் நமக்கு விளக்கி சொல்லாங்க. வாலிபர்களுக்கு விரோதமான தீமைகள் இந்த நாட்களில் பெருகி வருகிற எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் நம்ம அப்படியே எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாட்களிலே வாலிபர்களுக்கு விரோதமாய் பெருகி வருகிற ஒவ்வொரு தீமைகளை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே அதற்கு
அதற்காக நாங்கள் எவ்வளவு அதிகமாய் உத்தரவாதம் செய்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, அவர்கள் நிமித்தமாக தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இந்த நாட்களிலே பெருகி வருகிற ஆண்டவரே இந்த HIV வைரஸ் அநேக வாலிபர்களை ஆண்டவரே தாக்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதன் பாதிப்பு அநேகரை ஆண்டவரை தொடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் அதிலே அடிமைப்பட்டிருக்கிறதையும் ஆண்டவரே, அவர்கள் அது நிமித்தம் பாதிப்படைந்து அவருடைய ஜீவன் கூட இழந்து போகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு பெருகி வருகிறதை எங்களுடைய தேசத்திலும் எங்களுடைய பட்டணத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது அதற்காக உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த டாட்டூ போன்ற காரியங்களை தங்களுடைய உடலிலே குத்தி அது நிமித்தமாக வருகிற தீமைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே மட்டுப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. அதற்கு அடிமையாக இருக்கிற எல்லா வாலிபர்களை நாங்கள் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் தொடர்ந்து அந்த காரியங்களை பயன்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு வாலிபர்கள் மேல கடந்து வரட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களோடு குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு உடன் வேலை செய்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பள்ளி கல்லூரிகளிலே படிக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு எல்லா இடங்களிலும் கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுங்க. வாலிபர்களுக்குள்ள இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, பள்ளி கல்லூரிகளில் இதற்கான ஆண்டவரே சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட கர்த்தர் நீங்க கிருபை தாங்க. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரணும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். உடைய வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு என்று எழும்பணும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்திலே நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியிலே இணைந்திருக்கிற சகோதரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் உள்ள வாலிபர்கள் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, போதை கலாச்சாரங்கள் எங்கள் வாலிபர்கள் மத்தியில் அதிகமாய் பரவலாகி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து கர்த்தராகிய தேவனப்பா அவளை விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நீங்கள் அவங்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல ஆண்டவரே, தங்கள் சரீரத்தை கீறி கொள்கிற டாட்டூ கலாச்சாரங்கள் ஆண்டவரே அவள் மத்தியில் அதிகமாய் பரவலாகி இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. ஏசப்பா, இது நிமித்தம் HIV தொற்றுகள் அப்பா அதிகமாய் ஏசப்பா அவள் மத்தியில் பரவலாக இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இப்படிப்பட்ட பாவ காரியங்களிலிருந்து ஏசப்பா எங்களுடைய வாலிபர்களை கர்த்தராகிய தேவனப்பா விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுடைய ரட்சிப்பின் கரம் அவங்க மத்தியில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இதுக்குண்டான ஏற்ற விழிப்புணர்வு கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் வாலிபர்களை ஏசப்பா இந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமீன். ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு வயதிலேயே ஆண்டவரே அவர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி அநேக தவறான அப்ளிகேஷனுக்கு அடிமையாக்கி ஆண்டவர்களுக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் தந்திரங்கள் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களில் அவர்கள் அடிமைப்படுவது நிமித்தம் அவருடைய ஜீவன்களை பறித்துக் கொள்ளும்படி போராடுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே முடக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரே. சிறு வயதிலே அவர்களை அடிமைப்படுத்துவது நிமித்தமாக கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவர்களை கண் சொருகி போனவர்களைப் போல பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே முழுவதுமாய் கட்டப்பட்டு போகட்டும். தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளவும், இதை குறித்து தெளிவாக விளங்கிக் கொள்ளவும் ஆண்டவரே, இதில் அடிமைப்படாதபடி தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களில் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. சிறு பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் வாலிபர்களை மாணவர்களை உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ தவறான அப்ளிகேஷன்ஸ் மூலமா ஆண்டவரே தவறான செயல்களிலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே பெண் பிள்ளைகளும் மாணவர்களும் அதிலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, ஹாஸ்டலிலே தங்கி படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களை ஆண்டவரே வாலிப பெண் பிள்ளைகளை வாலிபர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தவறான காரியங்களிலே ஆண்டவரே தவறான உறவு முறையில் பிடிக்கப்பட்டு இதோ HIV அந்த நோய் தொற்றின் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோமே. என் தேசத்தின் வாலிபர்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் பெரிதாண்டவரே. ஆண்டவரே, உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத அந்த நோயிலிருந்து உங்கள் விடுவிக்கப்படும்படியாய், பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படும்படியாய், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன், நீங்கள் எல்லா காரியங்களையும் மாற்றி வாலிபர்களுக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையான காரியங்களை எங்கள் தேசத்தின் வாலிபர்களுக்கு வாலிப பெண் பிள்ளைகளுக்கு தரும்படியாய் உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமென் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் வாலிபர்களுக்கு விரோதமா ஆண்டவரே, பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை கொண்டு வருகிற பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே, பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும். அவர்களை தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தும்படி எழும்பி போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும் ஆண்டவரே. வினோதமான பாலியல் இச்சைகளுக்கு அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த பொல்லாத ஆண்டவரே டைரஸின் ஆவி இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும். கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமையினுடைய வாலிப பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பொல்லாத ஆவி ஒரு பிள்ளைகளையும் தொடக்கூடாது, வாலிபர்களை தொடக்கூடாது, பள்ளிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளை தொடக்கூடாது. தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தவறான பாலியல் இச்சைகளுக்கு அவர்களை அடிமைப்படுத்துகிற இந்த பொல்லாத டைரஸின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. அதே போல போதை பழக்க வழக்கங்களுக்கு அவர்களை அடிமைப்படுத்தும்படி அதை ஆண்டவரே அவருடைய கரங்களிலே கிடைக்கப்படுகிற பொல்லாத மனிதர்கள் அவருடைய தந்திரங்கள் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக இடங்களில் இப்படிப்பட்ட தீமைகள் பெருகக்கூடாது. இந்த பொல்லாத ஆவியினுடைய தந்திரங்களை இப்பொழுதே மடங்கடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்குவதாக ஆண்டவரே. வாலிபர்கள் விடுவிக்கப்படட்டும். பொல்லாத ஆவி ஒருவரையும் தொடக்கூடாது. அவருடைய சகல வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே பகிஷ்கரிக்கப்படட்டும் சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்திலே இணைந்திருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபனுடைய கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீங்க வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, போதை பழக்கத்தினால இயேசப்பா அடிமையா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் மீதும் உடைய கரம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் கூட இயேசப்பா இந்த போதை கலாச்சாரத்தினால அடிமையா இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, இவர்களை அடிமையாக்கும்படியாய் போராடுகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மாத்திரம் ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் இயேசப்பா முறையற்ற பாலியல் உறவுகள் நிமித்தமாக இயேசப்பா அநேகர் சிக்கி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை இயேசப்பா அடிமைப்படுத்தும்படியாய் போராடுகிற இந்த டைரஸ்ங்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. முறையற்ற பாலியல் வன்புணர்வு நிமித்தமாக ஆண்டவரே அவர்களை பாவத்துக்கு உள்ளாக்கும்படியாய் போராடுகிற டைரஸ்ங்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். இது எங்கள் தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே. உடைய கரம் இப்பொழுதே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தராகிய தேவனே, நீர் வாலிபர்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், அதை உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் நீர் வாலிபருடைய மனதிலே அதை குறித்த எண்ணங்களை போடுங்க ஆண்டவரே. உடைய சபையில் இருக்கிற வாலிபர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகையின் கரம் ஆண்டவனுடைய வாலிப பிள்ளைகள் மீது இந்த நாட்களிலே கடந்து வரட்டும். கர்த்தர் நீர் அவர்களுக்கு என்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்து இதோ சத்துரு அவர்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட தந்திரங்களை கொண்டு வருகிறான் ஆண்டவரே. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் பெரியதல்லவா ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனே, நீர் வாலிபர்களை இந்த கடைசி கால எழுப்புதலிலே வல்லமையாய் பயன்படுத்தும்படி நீர் திட்டம் வைத்திருக்கிறீர். இதோ அவர்களை கொண்டுதான் பொல்லாத சத்துரு எடுக்கிற தந்திரங்களை ஜெயமாய் விழுங்கும்படிக்கு கர்த்தர் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. சத்துரு எடுக்கிற எந்த முயற்சிகளையும் முறியடித்து ஜெயமாய் விழுங்கும்படிக்கு அப்படிப்பட்ட வல்லமையினால் அபிஷேகத்தினால நான் அவர்களை நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்கு எங்களுடைய வாலிப பிள்ளைகள் அடிமைப்பட்டு விடக்கூடாது. தவறான காரியங்களில் அவர்கள் சென்று விடக்கூடாது. கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அவருடைய கண்கள் இந்த நாட்களிலே திறக்கப்படட்டும். தீமையான காரியங்களை விளங்கிக் கொள்ளவும், தீமையான காரியங்களை சரியாக புரிந்து கொள்ளவும் கர்த்தர் தாமே நீர் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வின் ஆவியை கொடுத்து கர்த்தர் வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்களை ஒரு சுதந்திரித்துக் கொள்வதற்கு அதற்கு நேரான பாதையிலே அவர்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. இந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்திலே இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய திரு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தனை பயன்படுத்துவேன்னு சொன்னீங்களே, இந்த வாக்குத்தத்தம் வாழ்வில் நிறைவேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஜெயமாய் விழுங்குவார்கள் சொன்னீங்களே, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்வில் நிறைவேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு சபையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பட்டத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே. கர்த்தா, அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிற ஏற்ற பிள்ளைகளை கர்த்தனை எழுப்பும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதற்கு ஏற்ற உணர்வுள்ள இருதயத்தை அவர்களை கர்த்தனை கொடுங்க. ஒவ்வொரு கண்களை திறங்க. இந்த வாக்குத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகள் யாவும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் விலக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பிள்ளைகளை கர்த்தரே நீர் எழுப்பி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிரயத்தில் சிருஷ்டிக்கிற நினை என்று கர்த்தர் சொன்னீங்களா ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்கு ஏற்ற பிள்ளைகளை கர்த்தர் நீரே எழுப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஆமென். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்த அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இந்த நாளிலும் நம்ம வாலிபர்கள் மேல எப்படிப்பட்ட தீமைகள் வரும் என்பதை நம்ம அறிந்து அதற்காக ஜெபித்து இருக்கிறோம். இதற்காக நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களையும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க சபையா கூடி வரும்போதும் நீங்க ஜெப குழுக்களையும் நீங்க இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதே போல உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. இதே போல வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுடன் இருப்பதாக. ஆமென்.